வெயில் நேரத்தில் நான் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன்ப்பா. டயர்ட் ஆயிடுறேன், அது ஏன்னு தெரியல. திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால். திலகா அவங்க வீட்டில் வந்து நாய்க்குட்டி வந்து கொஞ்சம் ஃபிட்ஸ் வருது, நிறையா வாமிட் பண்ணுது. அது என்ன திடீர்னு வந்து அந்த மாதிரி ஆகுது அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அது என்ன எதனால் அந்த மாதிரி ஆகுதுன்னு தெரியல. பார்வை வந்தால் வந்து நாய் வந்து சாப்பிடாது, வாமிட் பண்ணும் அந்த மாதிரி. இது நிறையா வந்து ஃபிட்ஸ் வருதுன்னா ஏதாச்சும் கடிச்சிருச்சா அப்படின்னா இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வெள்ளைக்கருப்பிக்கு கூட அந்த மாதிரி ஆச்சு. நிறையா வாமிட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபிட்ஸ் வந்துடுச்சு. இது என்னன்னு எனக்கு தெரியல. யாராச்சும் கால்நடை மருத்துவம் இருந்தால் எனக்கு இது என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் எல்லா நாய்க்குட்டிகளையும் வந்து இங்கேருந்து திருவண்ணாமலை கொண்டு போய் அருணாச்சலா விலங்குகள் சரணாலயத்தில் தான் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. அங்கே தான் போய் பார்க்க முடியுது. பட் ஆனால் இங்கேருந்து அங்கே கொண்டு போய் போகிறதுக்குள்ளே சில நாய்க்குட்டிகளோ நாய்களோ வந்து இறந்து போகுது. இந்த இறப்பு விகிதத்தை தடுக்கிறதுக்காக அந்தந்த ஊர்லேயே, அதாவது அந்த ஊருக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவமனைகள்லேயே நாய்க்குட்டிகளுக்கு மருந்து இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது கவர்மெண்ட்கிட்ட எப்படி கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து மனு போடலான்னு இருக்கேன் முதலமைச்சருக்கு. இந்த மாதிரி எங்கள் ஒவ்வொரு கால்நடை மருத்துவமனையிலையும் டாக்டர்கள், நாய்களுக்காக சிறப்பு டாக்டர்களும் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் மனுஷனுக்கே டாக்டர் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அந்த எப்படி சொல்கிற அவசர சிகிச்சையான முதலுதவி பண்ணி அவங்கள வந்து அந்த ட்ரீட்மெண்ட்க்கு அனுப்புகிற அளவுக்காக நாலேஜபிளாக அங்கே வந்து டாக்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. மனுஷனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப யாராச்சும் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் கொன்னுருவேன், அவ்வளோதான். சரியா?